ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஹாரர் படம். பொதுவா நம்ம ஹாரர் படங்களை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போவோம். பட் அந்த தியேட்டருக்குள்ளேயே ஒரு பேய் இருக்கு. அது இருக்கக்கூடிய அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க போனா உங்களுக்கு சங்கு தான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க போவீங்களா? அப்படின்னா இங்க ஒரு தியேட்டர்ல ஒரு பேய் ஒன்று இருக்கு. அந்த தியேட்டர்ல இப்படி ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே தியேட்டர்ல வேலை செய்யக்கூடிய நம்ம படத்துடைய ஹீரோவும் கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்சு வர ஆடியன்ஸை அதை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேய் எங்க இருந்து எப்படி கிளம்புச்சு, அதோடைய ஒரிஜின் என்ன, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எப்படி அந்த பேயை தடுத்து நிறுத்தத்துக்காக போராடுறாரு அப்படின்ற கதையை ரொம்ப வித்தியாசமான முறையில ஒரு நல்ல ட்விஸ்டோட நம்ம பார்க்க போற ஒரு கதை தான் கமிங் சூன். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெண் குழந்தை பயங்கரமா பயந்து போய் கண்மூச்சு பாக்குறா. அப்படி அவ கண்மூச்சு பார்க்கும்போது ஒரு பாழஞ்சு போன வீட்டுக்குள்ள இருக்கா. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து ஒரு உருவம், நல்ல வயசான கிழவி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவம் கையில கத்தியோட இந்த குழந்தைய நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த பொண்ணு பயந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு கபோர்ட்ல போயிட்டு ஒளிஞ்சுக்க. அப்ப கரெக்டா அந்த கபோர்டை நோக்கி அந்த வயசான கோரமான உருவம் கையில கத்தியோட ஒரு மாதிரி நடந்து வர காட்சியை காட்டுறாங்க. ஒரு கால் வந்து நல்லா மடிஞ்சு போயிருக்கு, இன்னொரு காலை பேலன்ஸ் பண்ணி தான் அந்த மடங்கி இருக்கக்கூடிய ஒரு காலை தேய்ச்சி அந்த உருவமானது அந்த குழந்தைகிட்ட நெருங்கி வர. இப்ப கரெக்டா அந்த குழந்தை இருக்கக்கூடிய கபோர்டை வந்து இந்த கொடூர கிழவி கண்டுபிடிச்சிடா. கையில கத்தி வர வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய ஏதோ ஒன்று பண்றதுக்காக நெருங்குறா. ஆனா டக்குன்னு அந்த குழந்தை என்ன பண்றானா, அந்த கிழவி கையில அந்த கத்தியை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் அந்த வீட்டை விட்டு ஒரு சின்ன கேப் வழியா வெளியில வந்துட்டா. ஆனா பாவம் அந்த குழந்தையோட பேட் லக், அவளோட துணி அங்க மாட்டிக்க தரன்னு உள்ள இழுக்கப்பட்டு கை கால்களை கட்டி ஒரு பெஞ்சில உட்கார வைக்கப்படுறா. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இவ்வளவு மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து பக்கத்திலேயே கண்கள் நோண்டப்பட்ட நிலைமையில பல நாட்களா இங்க அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க போல இருக்குது. இந்த கிழவிக்கு இதுதான் வேலை. ஆக்சுவலி தன்னை பார்த்து பயப்படுற குழந்தைங்களை இப்படி கூட்டு வந்து கண்ணை நோண்டி, கண்ணு இருக்கிறதுனால தானே என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க, இதுக்கப்புறம் என்னை விட்டு ஓடவே மாட்டீங்க, ஏன் கூடவே நீங்க இதுக்கப்புறம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு தலைமுடிய அவ வார சீப்போட அவளுடைய முடியும் புடுங்கிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுடைய கண்ணியை அவன் நோண்ட போறான். அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த சின்ன பொண்ணுடைய அண்ணன் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளதான் காணாம போன குழந்தைங்க எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து பார்த்தா ஆல்ரெடி அந்த சின்ன பொண்ணுடைய கண்ணை நோண்டி அந்த கிழவி அங்க உட்கார வச்சிருக்கா. இதை பார்த்து ஒரு பக்கம் அண்ணன் கதற, இன்னும் ஊர் மக்கள் அவங்களுடைய குழந்தைகளும் வந்து கண்ணை நோண்டி உட்கார வச்சிருக்கிறத பார்த்தோம். கட்டுப்படுத்த முடியாத கோவத்துல அந்த கிழவி வச்சிருந்த கத்தியை புடுங்கி அவ வாயில ஒரு அறுப்பு, நெத்தில ஒரு அறுப்பு, அவங்களுக்கு கோவம் தீர்ற வரைக்கும் அறுத்து இவளை உயிரோடவே விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே தூக்கில மாட்டி தொங்க விடுறாங்க. அப்படி தொங்கும் போது ஒரு மாதிரி ரத்தம் நிறைஞ்ச கண்ணோட அப்படியே அந்த கிழவி நம்மள பாக்குற மாதிரி இருக்கு, அதாவது ஆடியன்ஸை பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ இப்படி பாக்குறா, அந்த ஃப்ரேம் வேற இவ்வளவு நேரம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கும் போதுதான் அப்படியே கட் பண்ணி இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு இருந்து ஒரு படம் ஒரு தியேட்டர்ல ப்ரிவியூ ஷோவா ஓடிட்டு இருக்குது. அதுவும் எக்ஸாக்டா அந்த தூக்குல தொங்கி அந்த ரத்த கண்ணோட பாக்குற சீன். தியேட்டர்ல இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணால அதை பார்க்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டு வெளியில வர. ஆல்ரெடி அங்க ஒருத்தன் பயந்து போய் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு உட்கார சாபாவுடைய சீன், அந்த ஹேங்கிங் சீன் நான் எடுத்துலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா இவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர், அந்த பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த படத்துடைய ப்ரிவியூ ஷோ, அதாவது இந்த படத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த மீடியா அவங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டுவாங்களே அந்த மாதிரியான ஷோ தான் இங்க ஓடிட்டு இருக்கு. அந்த தூக்குல தொங்குற சீனை இவங்க ரெண்டு பேரால பார்க்க முடியல. அதை பத்தி தான் இவங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு சரி ஓகே நான் போய் படத்தை கண்டினியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய கதையை தான் மறுபடியும் காட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்தாலே அவங்க அண்ணன் அந்த குழந்தையை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அந்த குழந்தை இன்னும் கத்திட்டு சாபா இங்கதான் இருக்கா, அவ இங்கதான் இருக்கா, அவளுடைய பிரசன்ஸ் என்னால உணர முடியுது, அவ நம்மள தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறா. அண்ணனும் வந்து சமாதானப்படுத்துறான். இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா, இங்க யாரும் இல்லம்மா, நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமாதானப்படுத்திட்டே இருக்கும் போது படத்துல அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்க. இங்க அப்படியே கட் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு முன்னாடி இந்த தியேட்டர்ல ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருக்கு. இங்க என்னடா ஏதோ ஒரு உருவம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு டோரை ஓபன் பண்ணா இந்த படம் தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா தியேட்டர்ல வேற யாருமே இல்ல. என்னன்னு பார்த்தா வேற ஒரு ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல இந்த படம் ஏன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் அதே தொங்குற சீன். அதை பார்த்து இவ பயப்படுறா, இவளால பார்க்க முடியல. சரி இங்க இருந்து முதல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அங்க ஸ்கிரீன் ஆஃப் ஆகுது. ஆனா அங்க தொங்கிட்டு இருக்கக்கூடிய உருவத்தோட நிழல் மட்டும் இவளுக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த தியேட்டர்ல பேயானது அப்படியே இவன் முன்னாடி தொங்கிட்டு துடிச்சிட்டு இருக்க. இந்த இடத்துல ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய பேர், அதாவது இந்த படத்துடைய பேர் கிடையாது, அங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய படத்துடைய பேர் டைட்டில் போட்டு இப்ப கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் பேர் ஷான். இவனுக்கும் அந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. பட் இந்த தியேட்டர்ல இவன் தான் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிறான். ரீல முடிஞ்சிருச்சு, அடுத்த ரீல மாத்தத்துக்காக வரான். அப்ப கூட ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வேற ஒரு வேலைக்கு அனுப்பிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த வெஞ்சன்ஃபுல் ஸ்பிரிட் அப்படின்ற பேய் படத்தை அதோடைய ரீல வேற ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறான். என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் வரான். அவன் வேலை தான் இது, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா இந்த படம் ஒரு 3 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் இங்க ப்ரிவியூக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கேப்ல இவனுங்க பைரசி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. மச்சான் இது தேவையில்லாத பிரச்சனை, மாட்டிப்போன் பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு கேட்காம 2 மணி நேரம் தான் டக்குன்னு நான் போட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் சமாளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரீல் எடுத்துக்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இது என்ன பெரிய விஷயமா, வரதானே போகுது, எப்படியா இருந்தாலும் பைரசி வரதானே போகுது, அதை நம்ம பண்ண என்ன வேற ஒருத்தன் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப லாக்கர் ரூமுக்கு வந்துடுறான். அங்க ஒரு பொண்ணு இப்ப பின்னாடி வந்து நிக்கிறா. இவ வேற யாரும் இல்ல, இந்த படத்துடைய ஹீரோயின் தான். இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல, 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஹீரோ பண்ண தப்பு தான். அதுல இருந்து நம்ம ஹீரோயின் பேசுறது கிடையாது. இவரும் பேச ட்ரை பண்றாரு. ஆனா அப்படி பேச ட்ரை பண்ணும்போது தான் இன்னைக்கு நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சைக்கிள்ல காட்டுற
காட்டுறான். டே அவளுக்கு பர்த்டேடா, கேக் கட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சைக்கிளே காட்டுறான். பட் அவனுக்கு புரியாம என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி லாகின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள வரும்போது திடீர்னு அந்த சாவா பேயோடைய உருவம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. காரிடோர்ல இவங்களை பார்த்த மாதிரியே நிக்குது. இவங்க பார்த்துட்டு பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல 1 by 1 லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு இவங்க குடு குடு குடுன்னு ஓடி வந்து கதவை திறப்பாங்களா. பின்னாடியே கேக்க வச்சுக்கிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் நிக்க மூக்குலயே டொங்குன்னு கதவை திறந்து அவன் பொத்துன்னு கீழே விழுந்து என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த போஸ்டர், அந்த படத்தோட போஸ்டர் வச்சு பயம் காமிச்சிருக்காங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களுக்கே அது பேக் ஃபயரா இருக்கு. இப்ப கட் பண்ணா எல்லாரும் சாப்பிட போறாங்க. எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறாங்க. இந்த இடத்துலயாச்சும் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் பேசி மறுபடியும் கரெக்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறான். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபேரியாக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் மூக்குடைஞ்சு போய் சரி ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம், அவன் வேற போயிட்டு ஏதோ ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா ஃப்ரெண்டு கிடையாது. அவன் ஆல்ரெடி அந்த படத்தை திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணதுக்காக போயிட்டான். இவனை வந்து எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில கேட்டு பாக்குறான். இந்த மாதிரி அந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்க படம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனை இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் யாராச்சும் வராங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இவனுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமா அந்த ட்ரக் அடிக்ஷன் பழக்கம் இருந்திருக்குது. அதனால இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த பொருள் எல்லாம் வித்து போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு கட்டத்துல வந்து அதிகமாக ஆரம்பிச்சு நம்ம ஹீரோனுடைய ஒரு ஜுவல்லையே எடுத்து வித்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் தடுத்திருக்காங்க. ஆனா அப்ப அந்த கோவத்துல நம்ம ஹீரோனே போட்டு அடிச்சுட்டு அந்த ஜுவல்ல அவன் எடுத்துட்டு போயிருக்கான். சோ அதனாலேயே வந்து அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஞாபகம் நம்ம ஹீரோக்கு வருது. அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. துடிச்சு புடிச்சு இப்ப ஏந்துக்கிறான். எழுந்து ஐயோ நல்லா தூங்கிட்டோம் போல இருக்கு, இவன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இப்ப போன் பண்ணி பார்த்தா ஃப்ரெண்டு போன் எடுக்க மாட்டான். ஐயோ இவன் வேற என்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த ஸ்கிரீனுக்கு போய் பார்த்தா ஃப்ரெண்டை காணோம். ஆனா இங்க தானே வந்து ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே கேமரா மட்டும் விழுந்து கிடக்குது. அறிவு கெட்டவன் கேமராவை எப்படி கீழே போட்டு வச்சிருக்கான், யாராச்சும் பார்த்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு நிறைய வந்து ஆபீஸ் ரூம் வந்துறான். வந்துட்டு பிளே பண்ணி பாக்குறான் என்னத்த ரெக்கார்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பேய் படத்தை தான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா திடீர்னு அந்த கேமரா கீழே விழுது. அந்த கேமரா வந்து இவனை ரெக்கார்ட் பண்ணுது. அதுல பக்கத்து சீட்ல ஏதோ ஒருத்த பார்த்துட்டு இவன் பயந்து அடிச்சு ஒரு மாதிரி பதறான். அது வரைக்கும் தான் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. இப்ப அந்த குழப்பத்தோட பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப இங்க வேலை செய்யக்கூடிய அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்டா நம்ம ஹீரோ வாங்கின லாட்டரி சீட்ல ஏதோ ஒரு அமௌண்ட் விழுந்திருக்க போல இருக்கு. சின்ன அமௌண்ட் ஏதோ ஒன்று விழுந்திருக்கு போல இருக்குது. சோ அந்த பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது டக்குன்னு அந்த அடகு கடை சீட் எடுத்து நம்ம ஹீரோனுடைய ஜுவல் வச்ச கடை இந்த காசு எடுத்துட்டு போயிட்டு அந்த செயினை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இப்ப அடுத்த சீனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு நேரா அவனுடைய ரூம்க்கே போறாரு. அங்க போயிட்டு ரொம்ப நேரம் கதவை தட்டிட்டு அவன் திறக்காததுனால சரி உள்ள போய் பார்த்தலாம் சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அவன் ஆளையே காணோம். கூப்பிட்டு பாக்குறாரு, அவன் ஆளை காணோம். எங்க போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ள ஒரு காலடி தரத்தை ஒரு பாக்குறாரு. அந்த காலடி தரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலடி தரம் கிளியரா இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போன மாதிரி இருக்கு. என்னது இது எங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த காலடி தடத்தை இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அந்த காலடி தடம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கபோர்டை நோக்கி தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டே இப்ப போயிட்டு அந்த கதவை டமால்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. சரி இந்த கடங்காரன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்குது, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ இப்ப கீழே வர அப்ப அங்க 2 ரவுடிங்க மாதிரி வராங்க. என்ன படம் ரெடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவனுக்கு தான் காசு கொடுத்துருக்கானுங்க போல இருக்குது, லோக்கல் கேங்ஸ்டர்ஸ். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்லனா இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, பயமா வேற இருக்கு, அதனால வேணாண்ணா என் ஃப்ரெண்டு தானே அதை பண்ணிட்டு இருந்தான், அவனும் காணாம போயிட்டான், எங்கன்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன், நான் வேணா காசு வேணா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல. அது காசு ரிட்டர்ன் பண்ணுவியா, மண்டையெல்லாம் வச்சிருவேன், 2 நாளா படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு எனக்கு சிடி வேணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு வண்டியோட கண்ணாடி வர இவனுக்கு வச்சுட்டு போயிடுவானுங்களா. ஐயோ தேவையில்லாம இவனுக்கு கிட்ட வர வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்டு எங்க போனான்னு தெரியல, வேற வழியில நம்மளே ரெக்கார்ட் பண்ணி இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராத்திரியா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா தியேட்டருக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாம அந்த வெஞ்சன்ஃபுல் ஸ்பிரிட் அப்படின்ற படத்தை ஒரு ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணி இவன் கேமரா வச்சுக்கிட்டு உட்காந்துறான். அங்க படமும் பிளே ஆயிட்டு இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த படத்தை இப்ப பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய சீனை நமக்கு காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ மாதிரி அவனுடைய ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு ஒரு வீட்டு கதவு தட்டுறான், கதவு திறக்கிறான். அப்படி கதவு திறந்து பார்க்கும்போது அங்கேயும் ஒரு கால் தடம் இருக்கு. ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு, இன்னொரு கால் தேஞ்சிட்டு போன மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. இதே கால் தடத்தை தானே நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா ஃப்ரெண்டோட போன் ரிங் அடிக்கிற சவுண்ட் இங்கே கேக்குது, தியேட்டருக்குள்ள கேக்குது. என்னடா இது இங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு போனை காதுல வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போன் இங்க தான் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அங்க படத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரெண்டை தேடிட்டு வந்தவன் ஒரு கதவு ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படி ஓபன் பண்ணா படத்துல அந்த சாபான்ற கேரக்டரை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சாகடிச்சாங்க தெரியுமா, கத்தியால குத்தி தூக்குல தொங்க விட்டு. அவங்க எல்லாருமே படத்துல அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா சாகடிச்சு கண்ணை நோண்டி ரூம்ல போட்டு வச்சிருக்குது. இப்ப அந்த ரூம்ல இருந்து தான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுடைய மொபைல் போன் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஸ்கிரீன்ல படத்துக்குள்ள அவங்க ஃப்ரெண்டு செத்து போய் கிடக்குறான். அங்க போன் ரிங் ஆயிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பதறி அடிச்சு போயிட்டு எப்பா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா காரிடோர்ல ஏதோ ஒரு உருவம் இவனை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தப்பிச்சு பார்க்கிங்க்கு வந்தா அங்கேயும் ஏதோ ஒரு உருவம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்க. டார்ச் லைட் அடிச்சு ஹலோ யாரு நான் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இப்ப கைத்துல ஒரு பேக் மாட்டிருப்பான். அது சரி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த பேக்கை சரி பண்ணும்போது அந்த பேக்குடைய ஹேண்டில் ஒரு கை மாதிரி இப்ப நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பார்க்கிங்கை விட்டு அவன் நடந்து போறான். அப்படி நடந்து போகும்போது பேக் மாதிரி ஏதோ
ஒரு பேய் இவன் முதுகுல புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது பேக் மாதிரி. அதை தெரியாம இவன் அந்த பேயை வீட்டுக்கு கூட்டு போற மாதிரியான காட்சியை நமக்கு காட்ட இப்ப வீட்டுக்கு வந்துட்டா நம்மால் பயந்து போயிருக்கான். ஒரு பக்கம் அவனுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, இப்ப நம்ம பார்த்தது என்ன, உண்மையிலேயே பேயா, அந்த மாதிரிலாம் பல குழப்பங்கள் அவனுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இப்ப அவன் வீட்லயும் அதே கால் தடத்தை அவன் பாக்குறான். அதாவது ஒரு கால் கிளியரா இருக்கு, இன்னொரு கால் தேஞ்சு போன மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவன் பயந்துட்டே இருக்க அந்த கால் தடம் இவனுடைய வீட்டு பாத்ரூம்குள்ள தான் போகுது. அந்த பாத்ரூம்குள்ள யாரோ தலையை சீவிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் இவனுக்கு கேக்குது. அதை கேட்டுட்டு பயந்து போன இவன் அப்படி பொறுமையா இப்ப டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க உள்ள யாருமே இல்ல. ஆனா சீப்பு கீழே இருக்கு. அந்த சீப்பை எடுத்து பார்த்தா அதுல கொஞ்சம் லாங் ஆன வெள்ள முடியும் இருக்குது. இவனுக்கு லாங் ஏரம் கிடையாது, வெள்ள முடியும் கிடையாது. சோ நல்லாவே பயந்து போயிடறான். அடுத்த நாள் கிளம்பி தியேட்டருக்கு வரான். பேய் அடைஞ்ச மாதிரியே இருக்கான். இதுல மேனேஜர் டீம் வேற கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இந்த படம் ஏன் அந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி டவுட் வந்திருக்குது போல இருக்குது. அதனாலே பம்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே தள்ளி வரான். அப்படி வரும்போது நம்ம ஹீரோனும் அவங்க டீமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அதே தியேட்டர்ல தானே வேலை செய்யறாங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கான போஸ்டர்ஸை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த தூக்குல தொங்குற போஸ்டரை இவன் முதல்ல பாக்குறான். பட் அப்படியே கொஞ்ச நேரத்துல இவன் கண்ணு மொழிலாம் பிதுங்கி ஒரு மாதிரி பயப்படுறான். அந்த போஸ்டரை பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா அந்த போஸ்டர்ல வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கத பார்த்து இவன் கதி கலங்கி போக என்னன்னு பார்த்தா உண்மையா நடந்த சம்பவத்தை வச்சுதான் இந்த படம் எடுத்திருக்காங்க போல இருக்குது. அப்படின்னா அந்த சாபான்ற பேய் வந்து உண்மை. இதை பார்த்தோன்னே இவன் கதி கலங்கி போனவன் இப்ப மறுபடியும் அந்த வீடியோ கேமரால கடைசியா ரெக்கார்ட் ஆனதை வந்து பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த படம் ஓடிட்டே இருக்கு. அதை அவங்க ஃப்ரெண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நடுவுல ஏதோ ஒன்னத்தை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துருக்கான். அது என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேமரா வந்து இவன் ரிவைண்ட் பண்ணி பார்க்க இப்போ ஒரு ஃப்ரேம்ல 2 சீட்டுக்கு நடுவுல ஒரு மூஞ்சி, அதுவும் அந்த சாபா பேயோட மூஞ்சி, அது உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருந்திருக்குது. அதை பார்த்து தான் அவன் கதறி இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் காணாமலையும் போயிருக்கான். சோ அதை பார்த்துட்டு இவன் பயந்துட்டே இருக்க இதுக்கடையில இவன் வந்து ஆல்ரெடி ஒரு படத்தை போட்டு விட்டுருக்கான் இல்லையா, அங்க அந்த ப்ரொஜெக்ஷன் ரூம்ல இருந்து பாக்குறான். அதே சாபா பேய் உட்காந்துக்கிட்டு அந்த தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து கதிகலங்கி போன இவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்க உட்காந்து இருக்கிறது பேயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து செக் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி. இதை வந்து நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. இவனுக்கு சம்பந்தமே இல்லாம படம் ஓடிட்டு இருக்கும்போது குறுக்க ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செக்யூரிட்டி போல இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்றவங்க போல இருக்குது. அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அது தெரியாம இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லா சீட்டையும் போய் எட்டி பார்த்துட்டு இருக்கான். அந்த பேய் இருந்த இடத்த இப்ப பார்த்தா சீட்டு மட்டும் தான் ஆடுது. ஆனா சீட்ல யாரும் இருக்கிற மாதிரி இல்ல. அதனால இப்ப அப்படியே பயந்துகிட்டே போயிட்டு இப்ப அப்படியே எட்டி பார்க்க அங்க கொஞ்சம் ஹைட்ல கம்மியா 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனும் மொக்க வாங்கிட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிடறானா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க. இவன் வேற பேய் அடைஞ்ச மாதிரி சுத்திட்டு இருக்கிறதுனால இவனை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க அந்த வீடியோ கேமரா இருக்கிறது இவங்க பாத்துறாங்க. அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்துட்டு இதை வேற இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து கேமராவை பிடிக்கிறான். கண்ணா பின்னா திட்டுறாங்க. எங்க வந்து நிக்கிற நீ, போதைக்காக என்னென்னலாம் பண்ண போற, இன்னும் பைரசி வேலை உங்களுக்கு எதுக்குடா, நீங்க ஜெயிலுக்கு தான் போறீங்க, எங்க அந்த வேடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ சொல்றான் வேட் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அந்த மூவியை வந்து பைரசியா ரெக்கார்ட் பண்ண பார்த்தது, அப்ப அவன் காணாம போனது, அந்த சாபா பேய், இது எல்லாத்தையும் சொல்லும் போது இதுல அந்த படத்துக்குள்ள போயிட்டு வேடு செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கடைசியா வர நம்ம ஹீரோ சொல்ல அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. என்ன போதையில இருக்கியா, 2 இடுப்பு இழுத்துட்டு வந்தியா, பேய் கதெல்லாம் சொல்லிட்டு எங்க காமி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீடியோ அவங்க பார்க்க போகும்போது நம்ம ஹீரோ அலோவ் பண்ணவே மாட்டான். ஏன்னா அந்த படத்தை பாக்குறவங்களுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்குது. வேடு பார்த்தா செத்து போயிட்டா, நானும் அதை தெரியாதனமா பார்த்துட்டேன், நானும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நீ பார்க்க கூடாது, நீ எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பிடிக்கிட்ட. இவன் ஃபுல் போதையில இருக்கான் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இதுக்கு மேல பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளியில வந்துறாங்க. வந்த உடனே வேடுக்கு கால் பண்றாங்க. அதாவது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் போக மாட்டுது. என்னது இவனுக்கு கால் போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இப்ப திரும்பி பார்க்கும்போது தான் அந்த ரிவெஞ்ச் ஃபுல் ஸ்பிரிட் அப்படின்ற அந்த படத்துடைய போஸ்டர் இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்படியே டிஸ்டர்பிங்கா இவங்க அதை பார்த்துட்டு இருக்க. இங்க உள்ள நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. அப்ப பக்கத்துல அந்த பையன் அசிஸ்டன்ட் பையன் வந்து அந்த லாட்டரியில ஜெயிச்ச பணத்துல அந்த ஜுவல்லரியை வாங்கிட்டு வர சொன்னா இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அது வாட்ச் மாதிரியான ஒரு ஜுவல்லரி. அதை கொடுத்துட்டு அந்த பையன் எழுந்து போயிடறான். பட் நம்ம ஹீரோ பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு திரும்பினா பக்கத்துல இந்த பேய் உட்காந்துட்டு இருக்குமா. அதை பார்த்து பயந்துச்சுன்னு போயிட்டு வெளியில ஓடி வந்தா வெளியில கூட்டத்துக்கு நடுவில் நின்று இவனையே பார்த்துட்டு இருக்குமா. கையை விட்டு வாயை பொழந்து காட்டுது. இவனையே ஃபாலோ பண்ணுது. இவனும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு எங்கெங்கயோ ஓடுறான். பட் எங்க திரும்பினாலும் வந்து ஒரே பேயா இருக்கிறதுனால பயந்து போன இவன் என்ன பண்றான், லிஃப்ட்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். லாக் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறான். அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி நினைச்ச அடுத்த செகண்டே பின்னாடி பொத்துன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரோ பின்னாடி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே அந்த பேய் தூக்கு மாட்டின்னு தொங்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். பார்த்துட்டு கத்துறான் கதறான். கொஞ்ச நேரத்துல இந்த சவுண்ட் கிட்ட வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா இப்படி கீழே விழுந்து ஹீரோ ஒரு மாதிரி வலிப்பு வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீனே ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த மேட்டரை நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு. அவனை போய் கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா ஃபர்ஸ்ட் இதை நம்பாம அவன் ஏதோ நடிக்கிறான், இரு அவனை போய் வச்சுக்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல குளிர் ஜுரம் வந்து இவன் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கிறது இவங்க பார்த்த உடனே இவங்களுக்கே சந்தேகம் ஆயிடுது. ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல அந்த ரிவெஞ்ச் ஃபுல் ஸ்பிரிட் அந்த கதை, அந்த சாபான்ற பேய், இதெல்லாம் உண்மை கதைன்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்குல்ல, ட்ரூ இன்சிடென்ட் சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சம்பவத்தை பத்தின பல தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்குது. சைனால அந்த கிராமத்துல சாபான்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்க, தோற்றம் ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். அதனாலே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. குழந்தைங்களாம் இவங்களை பார்த்து பயந்து ஓடி இருக்குங்க. அதனால வெக்ஸாகி போன அந்த லேடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் பிடிச்சிட்டு வந்து கண்ணை தோண்டி கூடவே வச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கா. அந்த பிளான் படியே அந்த கிராமத்துல இருந்த சில குழந்தைங்களை கடத்திட்டு வந்து
வந்து கண்ணை நோண்டி தான் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கா. பிளான் படியே எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா? அவ வீட்டை உடைச்சு உள்ள வந்து அவ வாயை கிழிச்சு அவளை தூக்கில மாட்டிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். இதை தழுவிதான் வந்து இந்த வெஞ்சன்ஃபுல் ஸ்பிரிட் அப்படின்ற கதையை எடுத்திருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்கா இப்ப பார்த்துட்டே இருக்கும்போது இவன் தூக்கத்துல இருந்து கண் முழிச்சுக்கிறான். அடுத்த சீனே ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றான், எனக்காக நீ வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அதெல்லாம் விடு, நீ சொல்ற அந்த பேய் உண்மையாவே இருக்கட்டும், பட் அது எப்படி நம்ம அழிக்கிறது? அந்த படத்துல ஏதாவது இருக்கா? அந்த படத்துல அந்த பேய் அழிக்கிறாங்களா? நீ ஃபுல்லா பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா நான் ஃபுல்லா பார்த்தேன், பட் கிளைமேக்ஸ்ல ஹீரோ செத்து போயிடுவான். ஒரு தனித்து விடப்பட்ட வீட்டுல பாடஞ்சு போன வீட்டுல அந்த சாபாவுடைய உடல் இருக்கும். அதை எரிக்கிறதுக்காக ஹீரோ போவான். ஆனா அதை பண்ண முடியாம ஹீரோ இறந்து போயிடுவான். இதுதான் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப இதுதான் க்ளூ. அதோடைய பாடி வந்து இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேயை நம்ம அழிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட்ல இருந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதாவது அந்த சாபாவுடைய அட்ரஸ், அந்த ஊர் எல்லாமே இருக்கு. சோ அடுத்த சீனே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை நோக்கி கிளம்புறாங்க. அந்த கிராமத்துக்கும் வந்து அடைஞ்சிடறாங்க. அந்த கிராமத்துல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல கண்ணு தெரியாம நிறைய பேர் வந்து நடமாடிட்டு இருக்குது இவங்க பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த சாபாவால கண்ணு நோண்டப்பட்ட குழந்தைகள் இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இப்ப ஒரு வழியா அந்த சாபா இருந்த அந்த வீட்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா அது பயங்கரமா பாழடைஞ்சு போயிருக்கு. புதர் மண்டி போய் பயங்கர இருட்டா வேற இருக்கு. சோ ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போய் தேடி பாக்குறாங்க. ஒரு 4 ரூம் இருக்கு. வேற எதுவுமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே தானே அந்த பாடி இருக்கணும், எங்க அது அப்படின்ற மாதிரி இவன் தேடிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ அவன் அந்த படத்தை பார்த்திருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரியும் இந்த ரூம் மட்டும் கிடையாது, அந்த குழந்தைங்களை அடைச்சு வச்சிருந்த ஒரு ரூம் அது இந்த பக்கம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அலமாரி மாதிரி இருக்கு. அதை தள்ளுறான். அப்படி தள்ளும் போது அங்க இன்னொரு ரூம் இருக்கு. சோ அங்க போனா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது சீலிங்ல இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் மேல விழ வருமா. அதை பார்த்த உடனே டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட அது தரையில விழுந்து ஃப்ளோர்ல ஒரு மிகப்பெரிய பள்ளம் மாதிரி ஏற்படுது. அதுல வழிக்கு நம்ம ஹீரோ பொத்துன்னு இப்ப கீழே விழ கதிகலங்கி போயிடுறான். பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. அரை மயக்கத்துல அப்படியே முழிக்கிறான். மேல இருந்து நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, ஒன்னும் ஆகல, நான் வந்துடுறேன், யாராச்சும் உதவிக்கு ஆள் இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க போக இங்க அப்படியே டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். அங்க ஒரு கயிறு இருக்கு. இன்னத்துலதான் வந்து சாபாவை வந்து தூக்கில போட்டிருக்காங்க. அதை அப்படியே பயத்தோடவே பாத்துக்கிட்டு கீழே ஒரு பழைய போட்டோ இருக்கிறத பாக்குறான். பாதி அழிஞ்ச நிலைமையில இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது தான் நடுவுல சாபா நிக்கிறா. அவருக்கு கீழே 4 குழந்தைங்க கண்ணு நோண்டப்பட்ட நிலைமையில நிக்கிறாங்க. இத அவ போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கா போல இருக்குது. பட் அந்த சாபா மூஞ்சி மட்டும் இல்ல. அதனால இப்ப அதை அப்படியே ஹீரோ நம்ம பார்த்து இருக்கும்போது திடீர்னு அங்க கதவு ஓபன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுறான். டப்பு டப்புன்னு கதவு அடிக்குது. கொஞ்ச நேரத்துல கதவு ஓபன் பண்ணிக்கிட்டு யாரோ குடுகுடுன்னு ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். வா வழியை கண்டுபிடிச்சிட்டேன், முதல்ல இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு அவங்க ஓடுறாங்க. அந்த இருட்டுக்குள்ள ஓடுறாங்க. இவனும் போறான். அப்படி கரெக்டா அந்த இருட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போகும்போது பின்னாடி ஒரு கயிறு வந்து விடுமா. என்னது கயிறுன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல இருக்காங்க. வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இங்க கையை பிடிச்சி இழுக்கிறது யாரா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வெளிச்சத்துல இருக்கான். உள்ள இருட்டுல இருந்து ஒரு கை நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே வெயிட் போடுறான். உள்ள போகாத மாதிரி கையை இழுத்துக்க. இப்போ ஒரு செகண்ட் அந்த பேய் மூஞ்சி வந்துட்டு போவோமா. அவ்வளவுதான், கீழே விழுந்து கதற. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் 2-3 பேரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இதுல கையில வந்து பயங்கரமா நம்ம ஹீரோக்கு அடிபட்டுடுது. பட் இவங்க பணத்தையும் கண்டுபிடிக்கல, அதை எரிக்கவும் செய்யல. சோ புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், வெயிட் மாதிரி நான் சாக போறேன், நீ என் கூட இருக்காத, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது, இதான் உன் வாட்ச், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம என்னன்னா சும்மா வளராத இரு, முதல்ல டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்கறதுக்காக போறாங்க. ஒரு மைல்டு ஃபிராக்சர் தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க, ஐயோ நாங்க வந்த விஷயமே வேற, அந்த சாபாவுடைய கவரேஜ், அந்த இறந்து போன சாபாவை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல டாக்டர் கொடுப்பாரா ஒரு ட்விஸ்ட். யார் உங்களுக்கு சொன்னது சாபா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஆட்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாபாலாம் சாகல, அன்னைக்கு மக்கள் அவளை அடிச்சு வாயை கிழிச்சு தூக்கில மாட்டி விட்டா அந்த செகண்ட் போலீஸ் வந்து அவளை காப்பாத்திட்டாங்க, ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் அவளை அடிச்சு வச்சிருக்காங்க, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவ்வளவுதான். அடுத்த சீனே இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா தூரத்துல இருந்து காட்டுறாங்க அதுதான் சாபான்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. முகத்துல தழும்புலா இருக்கு. பட் அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த ஒரு முகத்தை நான் பார்க்கலையே, நான் பார்த்த பேயுடைய ஃபேஸ் கட் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்ல அப்பதான் அந்த ஊர்ல வந்து அந்த வெஞ்சன்ஃபுல் ஸ்பிரிட் அந்த படத்துடைய போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல அப்படியே கை காட்டுறான், இதோ இந்த முகத்தை தான் நான் ரியல் லைஃப்ல பார்த்தேன். ஒருவேளை படத்துல இந்த முகம் இருக்கு, ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம், ஆனா ரியல் லைஃப்ல அந்த ஆக்ட்ரஸ் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்ம ஹீரோக்குள்ள வர அப்பதான் அந்த கேரக்டர்ல நடிச்ச அந்த ஆக்ட்ரஸோட பேர் வந்து இன்சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வர. சரி ஓகே அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் நம்ம விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா பூட்டி இருக்கு. அந்த பக்கமா ஒரு நபர் போறாரு, இந்த ஆஃபீஸ் பூட்டி ரொம்ப நாள் ஆகுதுப்பா, அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, இந்த பக்கமே வருது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க அன்னைக்கு ராத்திரி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ள நம்ம ஹீரோனும் திருட்டுத்தனமா நுழையிறாங்க. நல்லா டார்ச் லைட்லாம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. க்ரூ மெம்பர்ஸோட டீடைல்ஸ்லாம் இருக்கு. அதை எடுத்து ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஹீரோயின் கால் பண்ணி பாக்குறாங்க. பட் யாருக்குமே கால் போக மாட்டுது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாட் ரீச்சபிள்ல தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து வேற ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த படத்துடைய பிஹைண்ட் தி சீன்ஸ் சில கேசட்ஸ்லாம் இருக்கு. அதாவது ஷூட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க ப்ளூபர்ஸ் மாதிரி எல்லாம் போடுறதுக்காக. அதை இப்போ எடுத்து அதுல ஒன்று இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன், அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா தூக்குல தொங்கணும், அது நடந்துட்டு இருக்குது. அதுல இன்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் தான் வந்து சாபாவா நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நடிக்கும்
போது கிளைமேக்ஸ் சீன் வேற, தூக்குல தொங்குற சீன் வேறயா, ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துட்டு இருக்காங்க. டைரக்டர் வந்து டென்ஷன்ல பயங்கரமா கத்திட்டே இருக்காரு. என்னது இது, தூக்குல தொங்குற மாதிரி நடிக்க சொன்னா காக்கா வலிப்பு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அசிங்கமா திட்டுறாரு. அவரு மட்டும் கிடையாது, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அவளும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கயிறை புடிச்சு இழுத்து, பாரு உனக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, என்ன போகுது நடிக்க சொன்னா, ஆனா உன கழுத்தை பிடிச்சிக்கிற, ஒழுங்கா கயிறை புடிச்சுக்காம கையை கீழே இறக்கி தூக்குல தொங்குற மாதிரி நடிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல ஒரு ஷார்ட் ரீடேக் ஆச்சு அவ்வளவுதான், அவனை வெளியில அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அவளும் கத்திட்டு போயிட்டு இப்ப எடுக்கிறாங்க, ஷூட்டிங்கை கண்டினியூ பண்றாங்க. பட் அப்ப எடுக்கப்பட்ட டேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா வந்து அவங்க நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாமே வந்து பார்த்து உண்மையிலேயே சாகுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த சேஃப்டி மெஷருக்கு இருந்த கயிறு வந்து அருந்து போயிட்டு இருக்குது. அவங்க உண்மையிலேயே தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க கத்துறாங்க, பேச ட்ரை பண்றாங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியில வருது. பட் இருந்தாலும் இதுங்க எதுவுமே கண்டுக்காம ஷார்ட் செமையா வருது, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறுத்தாம அவங்கள தொங்க விட்டு கடைசியில அந்த ஆக்ட்ரஸ் அங்கேயே தூக்கிலே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள இறங்க சொல்லும் போது இறங்கல, என்னன்னு இறக்கி பார்த்தா அவங்க அப்படியே கண் மூச்சுக்கிட்டே இறந்து போயிருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்கி ரத்த கிளறியா அந்த கடைசி ஷாட் ஆடியன்ஸை பாக்குற மாதிரியான ஷாட், அந்த ஷாட்டை பார்த்திருக்காங்க. அதை நம்ம ஹீரோ அப்படியே அந்த கண்களை பாக்குறான். இப்போ இதுதான் உண்மையிலே நடந்திருக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. இங்க இருக்கிறது சாபா பேய் கிடையாது, இந்த ஆக்ட்ரஸோட பேய் தான் சொல்லிட்டு, அந்த ஆக்ட்ரஸோட ரிவெஞ்ச் தான், அந்த செத்து போன பொண்ணுடைய ரிவெஞ்ச் தான். இந்த படத்தை பாக்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செத்துட்டு இருக்காங்க, ஒரு படத்துக்காக என்ன சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாக்குற எல்லாருமே வந்து ரிவெஞ்ச் வச்சு அவ வந்து சாகடிச்சிட்டு இருக்கா அப்படின்றது நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு உடனே தேட்டருக்கு தான் கிளம்புறான். இந்த படத்தை வேற யாருமே பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வேற தள்ளி விட்டுட்டு, நீ தயவு செஞ்சு இங்க தேட்டர் பக்கம் வந்துடாது, அந்த படத்தை பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த படத்தோட ரீல வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேட்டருக்குள்ள பூந்தா அங்க அந்த ரவுடி பசங்க 2 பேர் நிப்பானுங்களா, இந்த பைரசிக்காக காசு குத்துறானுங்களா, அவனுங்க நிக்கிறானுங்க, 2 பக்கமும் ரவுண்டு கட்டானுங்க. பட் இவங்களை விட முதல்ல அந்த ரீல எரிக்கிறது தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடுகுடுன்னு அவனோட ஆபரேட்டர் ரூமுக்கு ஓடி வந்து முதல்ல அந்த பேய் படத்தோட ரீல போட்டு எரிச்சிட்டு அப்படியே நிம்மதியா வெளியில வந்தா அங்க மறுபடியும் அந்த 2 ரவுடி பசங்க நின்னுட்டு இருக்கானுங்க. ஒரு படம் வந்து முடிஞ்சு ஆட்கள்லாம் வெளியில வர போறாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. பட் என்னடா மறுபடியும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஆபரேட்டர் ரூம்ல பார்த்தா அந்த ரீல் அப்படியே தான் இருக்கு. சோ மறுபடியும் நம்ம ஹீரோ கொளுத்துறான். அதை கொளுத்தி முடிக்கும் போது லூப்பா மாறுது, மறுபடியும் அந்த ரவுடி பசங்க கிட்ட போய் மாட்றான். ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி போன ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்களை போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்க அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிடறான். சாவுடான்னு சொல்லிட்டு குத்திட்டே இருக்கும்போது இப்பதான் கண் முடிச்சு பாக்குறான், அவன் இவ்வளவு நேரமா குத்திட்டு இருந்தது அந்த படத்துடைய போஸ்டரை. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல யாருமே இல்ல, இவ்வளவு நேரமா நடந்தது எல்லாமே வந்து இவன் இமேஜினேஷன்ல பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த பேய் தான் பண்ண வச்சிருக்குது. இதுல அவன் ஒண்ணுமே புரியாம லாபில நின்னுட்டு இருக்கும் போது தியேட்டரை நோக்கி ஹீரோயின் போறத வரை அவன் பாக்குறான். பார்த்துட்டு அங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறான் பாருங்க. ஆக்சுவலி அப்பதான் நம்ம ஹீரோனே உள்ள வராங்க. அவங்க வந்துட்டு என்ன நம்ம பேரை சொல்லிட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு, டேய் நில்றான் எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி ஓடி வர நம்ம ஹீரோவை அந்த பேய் தான் டிராக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. அது தெரியாம நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடி போய் அந்த தியேட்டருக்குள்ள ஓடிறான். கதவு லாக் ஆயிடுது. பின்னாடி நம்ம ஹீரோனால உள்ள வர முடியல. இவன் பின்னாடியே ஓடி வந்து தியேட்டருக்குள்ள தானே வந்தான். ஆனா வந்து பார்த்தா உள்ள தியேட்டர் இல்ல, ஏதோ பேஸ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் அந்த சாபா படத்துல வந்து பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி தூக்குல பேய் தொங்கிட்டு இருக்குது. அந்த தொங்குற கயித்துல இருந்து பொத்துன்னு இப்ப கீழே குதிக்கிற மாதிரி இருக்க, நான் இங்க துடிச்சு செத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் வந்து என் நடிப்பை பார்க்கணுமா, பெர்ஃபெக்ட்டான நடிப்பு வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு போட கொஞ்ச நேரத்திலே அந்த தியேட்டர்ஸுடைய டோர் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஹீரோ இல்ல, சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா ஸ்கிரீன்ல படம் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அதுல அந்த சாபாவை கொன்னு போட்ட அந்த ஒரு இடம், அந்த இடத்துடைய டோர் ஓபன் ஆகுது. அங்க இந்த சினிமா படம் எடுத்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து செத்து பணமா இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளதான் இப்ப நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கும் ஏது இருக்கும் தெரியாம அவன் முடிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கதற, நம்ம ஹீரோயின் கண் எதிர்க்கவே அந்த படத்துக்குள்ள வச்சு அந்த ஆக்ட்ரஸ், அதாவது பேயா மாறின அந்த ஆக்ட்ரஸ் நம்ம ஹீரோடைய கண்ணை நோண்டி நீங்களாம் பார்க்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி சாகடிக்க நம்ம ஹீரோனும் கதறி அழுகுறாங்க. இந்த இடத்துல அப்படியே ஃபிளாஷ் கட் ஆகுது. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல இந்த படம் வந்து ஆன்லைனுக்கு வந்துருச்சு. டிக்கெட்ஸ்லாம் வந்து பயங்கரமா ஃபுல் ஆயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் படம் பார்க்கறதுக்கு உள்ள வராங்க. அந்த படத்துடைய முதல் ஃப்ரேம்லயே உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயின் மாட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஹீரோனையும் போட்டு தள்ளி படத்துக்குள்ள அது பேய் கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. இப்ப இங்க 100 கணக்குல இந்த ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்க. கடைசியா அந்த சாபா கேரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ் தூக்குல தொங்கும் போது, இங்க நான் செத்துட்டு இருக்கேன், நீங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா, வரண்டா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம்? சோ எப்படி இருந்தது இந்த படத்துடைய கதை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கூட